இந்த சமயத்துல மதுரையில எதற்காக சிக்கந்தர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கார், சிக்கந்தர் தர்காவை ஏன் கையில் எடுத்திருக்கான் என்றால், கோயம்புத்தூர் நகரத்தை அவன் கைப்பற்றி ஆகிவிட்டது. எந்த விஷயத்திலனால் தேர்தலில் அல்ல. பிஜேபி காரனுக்கோ சங் பரிவார கும்பலுக்கோ இங்க தேர்தலிலே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ அதற்கான முயற்சிகளோ கிடையாது. அப்படியே நம்பிட்டு இருந்தோம்னா தப்பு. தமிழ் மக்களை தினந்தோறும் துன்புறுத்துகிற வேலையை செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும்? தினந்தோறும் அறிக்கை வருது. பிஜேபி காரனுக்கு தெரியாதா, இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார், ஆகவே தமிழர்களுக்கு இந்த ஆளுநரை கண்டாலே பிடிக்கவில்லை, எச் ராஜாவை கண்டாலே பிடிக்கல என்பது பிஜேபி தலைமைக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் ஏன் வச்சிருக்கிறான் அப்படின்னா, நம்மளை அவமானப்படுத்தி கொண்டிருப்பதை ஒரு வேலையாக வைத்திருக்கிறார். நமது அன்றாட வேலைகளை விட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை விட்டு இவர்களை எதிர்ப்பதையே முழு நேர வேலையாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே இவர்களை திரும்ப திரும்ப பேச வைக்கிறார். வாரம் வாரம் வாயை திறந்தானே சாக்கடையா கொட்டிக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு அறிக்கை கூட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருவதில்லை. நீங்க அண்ணாமலையோட லெட்டர் பேட் எடுத்து பாருங்க. அண்ணாமலையோட ட்விட்டர் பேஜ்ல போய் லெட்டர் பேட் எடுத்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட் போட்டிருக்கும். எந்த ஸ்டேட் பிரசிடென்ட் பேர் இருக்கு? தமிழ்நாடுன்னு பேர் போடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அமெரிக்க ஸ்டேட் பிரசிடென்ட் இருந்தாலும் எந்த ஸ்டேட் பிரசிடென்ட்? எந்த ஸ்டேட்டுக்கு நீ பிரசிடென்ட்? உன் லெட்டர் பேட்ல உங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல எடுத்து பார்த்தா மாநிலத்தின் பெயரை கூட தமிழ்நாடு என்று கூட அவர்களுக்கு போடுவதற்கு பிடிக்கலனால், இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ் மொழி நலனுக்காக வேலை செய்யுதா என்றால் இல்லை.